நல்ல நிலைமையில தானே இருக்காங்க. மனநல பிரச்சனை ஏதாவது அதெல்லாம் இருக்கா? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணுமே இல்லையா நீங்க மேடம்? பாக்குறீங்களா? அதை பார்த்தா அப்படியே தான் இருக்கும். கடவுள் பிடிச்சா அதை நீங்க கண்டுபிடிச்சு வந்துச்சுன்னா அந்த குழந்தைய தான் கேட்டுக்குது. ஃபுல்லா அது பாசம் ஃபுல்லா அந்த குழந்தைய வாங்கி கொடுல, குழந்தைய வாங்கி கொடுல. முந்தா நாள் இவங்க பேசின அப்புறம் தீனா கிட்ட கொடுத்து எங்க பேரங்கிட்ட அவன் பேசினான். எங்க பொண்ணு பேசினான், அறவரா பேசினான் எங்க பேரங்கிட்ட. அப்போ அது மூஞ்சி சந்தோஷமா ஆச்சு. வெள்ளிக்கிழமை காலையில அவர் என்ன சொன்னார், எங்க மருமகன் போல அந்த பொண்ணை இட்டுக்குன்னு நான் குழந்தைய தூக்கி நான் வரேன்னு சொன்னார். அவர் கணையினார், நான் வரேன் குழந்தைய தூக்கின்னு, நாங்கள் நிற்கிறேன் பிடிசியில், நான் வந்து குழந்தைய கொடுக்குன்னு சொன்னார். இவர்கிட்டே ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு இது வெள்ளிக்கிழமை வர முடியாது, சனிக்கிழமை வர எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இவர் அப்படியே சொல்லிட்டார் அந்த பொண்ணுக்கிட்ட. அதனால தான் சரி நான் ஆஸ்பத்திரி காலில் கொஞ்சம் அடிபட்டு இருக்குது அந்த பொண்ணுக்கு, வீக்கமாக நான் கால் நடக்க முடிஞ்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகலான்னு இட்டுன்னு போனேன். நீ என்ன ஊருக்கு இந்த பக்கம் இட்டுன்னு போகிறேன்ட்டு என்னை இந்த பக்கம் இட்டுன்னு போகிறேன்னு என்னை ஆட்டோலேயே கேட்டான். இல்லை ரபக்கா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்படி காசை ஆட்டோக்கார்ட்ட கொடுக்குறதுக்குள்ள இப்படி திரும்பி பார்த்து எந்த பக்கம் போனாலுன்னே தெரில. நாங்களும் 2 மணி மட்டும் ஆட்டோவை சுற்றி 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 பீச்சு கீச்சு சத்தீஸ்கர் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு எந்த பக்கம் போனாலுன்னே தெரில. இந்த 3 மாதமே சொல்லியிருந்தாங்கன்னா நாளைக்கு கூத்துன்னு வரேன், நாளைக்கு கூத்துணும், அப்படியே மாற்றி 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 3 மாதம் ஆயிடுச்சு அந்த குழந்தைய தூக்கின்னு வரேன்ட்டு. கடைசியாக சொன்னால் வெள்ளிக்கிழமை எத்தனை வரேன்னா இன்னும் இட்டுன்னு வந்து கொடுக்கல குழந்தைய. அந்த பொண்ணை ஓடிச்சு. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பெண்ணை ரெபேக்கா பார்த்தீங்கன்னா தயவு பண்ணி கலைஞர் தொலைக்காட்சிக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுங்க, தெரியப்படுத்துங்க. அட்வொகேட் சரண்யா மேம், இந்த விஷயத்தில் என்ன பண்ணலாம் மேம்? முதல்ல வந்து அவங்க பொண்ணை வந்து நம்ம எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டு எடுப்போம். லாஸ்ட்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில், அதாவது அவங்க மாமியார் வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டிலேருந்து தான் இப்போ காணா போயிருக்காங்க இல்லையா? உங்கள் வீட்டிலேருந்து போயிருக்காங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கலைஞர் ஸ்டேஷனில் 4 போட்டோ கொடுத்து எங்கள் பொண்ணை காணன்னு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா? எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்க மேடம். அவங்க எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணி எல்லா ஸ்டேஷன்லையும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க அதை பார்த்துப்பாங்க. மீன்வைல் இன்கேஸ் அவங்க கிடைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் தான் தோணுது. ஏன்னா ரொம்ப அவங்க குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. கணவராக பண்ண வேண்டிய எந்த விதமான விஷயங்களும் அவர் பண்ணலை. குழந்தைய அவங்க கஸ்டடியில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க மேலே நீங்கள் ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதாவது அவங்கள வந்து அவங்க பண்ண தவறுகளுக்கு அவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதுக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். ஆனால் இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் வந்து எதுக்கு கொடுக்கணும்னா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தொடர்ந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேளுங்க. அவங்க கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. நீங்கள் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் எதுக்கும் கொடுத்து வச்சுருங்க. இன்கேஸ் இப்போ வந்து அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களா என்னன்றதும் நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குன்றதையும் நீங்கள் காவல் நிலையத்தில் வந்து தெரிவிச்சிருங்க. முதல்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை வந்து பொண்ணை கண்டுபிடிக்கிறது தான். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஓடுறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்ட பேசி என்னன்னு பார்த்து வீட்டில் பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துருங்க.